கஞ்சாமட்டி கஞ்சன் கருமி, எச்சி கையால் காக்கா ஓட்டாதவன், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காதவன், இப்படிலாம் சொல்லுவாங்க. எச்சி கையால் காக்கா ஓட்ட மாட்டான், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டான், இப்படிலாம் அந்த கஞ்சன் கருமி என்று லோபி உலோபி லோபி இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்டு ஈயாத கஞ்சன் இருக்காண்டா, யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ புரிய வச்சார். கஞ்சனுங்கிற வார்த்தை, கருமிங்கிற சொல்லு எல்லாம் பையனுக்கு ஒன்றும் புரியலை. வாத்தியார் சொன்னது வீட்டில் வந்து அப்பாட சந்தேகம் கேட்டேன். எப்பா கஞ்சனுங்கிறாங்க, கருமின்னு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. கஞ்சன்னா யாருப்பா, கருமின்னா யாருப்பா அப்படின்னு. இவன் அப்பா ரொம்ப அழகாக வழக்கம் சொன்னான். ஒத்த வரையில் வாத்தியார் 3/4 மணி நேரம் பாடம் நடத்திருக்காரு, பயலுக்கு புரியலை. இவன் ஒத்த வரையில் அப்பாக்காரன் சொன்னான் பாருங்க, கருமின்னா யாருடா, கஞ்சன்னா யாருடா, படிக்கட்டினா கஞ்சன் யார் தெரியுமாடா, பெத்த பிள்ளைக கண்ணில் காசை காட்ட மாட்டான்டா, பெத்த பிள்ளைக கண்ணில் காசை காட்ட மாட்டான்டா, அவன் தான்டா கடைஞ்செடுத்த கஞ்சன் அப்படின்னா. இந்த பையன் அடுத்த கேள்வி கேட்டான் பாருங்க, எப்பா காசுன்னா என்னப்பா அப்படின்னா. எப்பா காசுன்னா என்னப்பான்னா. இப்போ புரியுது யார் கஞ்சன்னு. இப்போ கஞ்சன் கருமி என்பதை சொல்லிக் கொடுக்குறத விட நடைமுறையில் காட்டுறோம் இல்லையா. காசை காட்டாதவன் கஞ்சன்னா, காசுன்னா என்னப்பான்னு பையன் அடுத்த கேள்வி கேட்குறான்.